அஸ்ஸலாமு அலைக்கும். பல நேரங்களில் நாம் சில பாவங்களை சிறியவை என்று நினைக்கிறோம். ஆனால் அவை அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய குற்றங்களாகும். இன்று நாம் பேசப்போவது விபச்சாரம் பற்றி. அதன் வகைகள், தண்டனைகள், மிகவும் கடுமையான வடிவங்கள் எவை? ஏன் அல்லாஹ் இதை இவ்வளவு கடுமையாக தடை செய்தார்? இந்த விஷயம் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். மேலும் இந்த அறிவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள். விபச்சாரம் என்பது அனுமதிக்கப்படாத பாலியல் உறவுகளை குறிக்கிறது. ஆனால் இது வெறும் ஒரு செயல் மட்டுமல்ல, இதற்கு பல நிலைகளும் கடுமையான பாவங்களும் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனின் விதியிலும் விபச்சாரத்தின் ஒரு பங்கை எழுதியுள்ளான். அதை அவன் ஒருபோதும் தவிர்க்க முடியாது. கண்களின் விபச்சாரம் தேவையற்ற பார்வையாகும். நாவின் விபச்சாரம் பொருத்தமற்ற பேச்சாகும். மனதின் விபச்சாரம் ஆசையும் தவறான எண்ணங்களும் ஆகும். உடல் இவற்றை உண்மையாக்கவோ அல்லது மறுக்கவோ செய்யும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள்: எனவே ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு தொடுதல், இவையெல்லாம் விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும் பாதைகளாகும். ஷைத்தான் இந்த சிறிய விஷயங்கள் மூலம் மனிதனை கண்ணியில் வீழ்த்துகிறான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறினான், விசுவாசிகள் தங்கள் கண்களை தாழ்த்தி தங்கள் தனிப்பட்ட உறுப்புகளை பாதுகாக்கட்டும், அதுவே அவர்களுக்கு மிகவும் தூய்மையானது. விசுவாசிகளான பெண்களுக்கும் இதே கட்டளை பொருந்தும். விபச்சாரத்திற்கு பல வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றின் பாவமும் வேறுபட்டவை. மிகவும் கடுமையானது திருமணமான பெண்ணுடனான விபச்சாரமாகும். இது கணவனின் மரியாதைக்கு களங்கம் விளைவிக்கிறது, குடும்பத்தின் புனிதத்தை அழிக்கிறது மற்றும் தவறான சந்ததிகளை உருவாக்குகிறது. நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் விபச்சாரம் செய்யும் போது அவரது விசுவாசம் அவரை விட்டு விலகுகிறது. ஒரு நிழல் போல அவர் அதிலிருந்து விடுபடும் போது விசுவாசம் திரும்ப வரும். பின்னர் உறவினர்களுடனான விபச்சாரம், அதாவது தாய், சகோதரி, மகள் போன்றவர்களுடனான உறவு, இது மிகவும் கடுமையானது. இது குடும்ப உறவுகளை சிதைக்கிறது மற்றும் உறவினர்களை பராமரிக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை மீறுகிறது. பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவியுடனான விபச்சாரமும் பெரிய குற்றமாகும். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன், மிகப்பெரிய பாவம் எது? அவர் கூறினார், உன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பிறகு உணவை பகிர்ந்து கொள்வானோ என்ற பயத்தில் உன் குழந்தையை கொல்வது. பிறகு உன் பக்கத்து வீட்டுக்காரரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வது. முதியவரின் விபச்சாரமும் கடுமையானது. 3 வகையான மக்களை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கவோ பேசவோ தூய்மைப்படுத்தவோ செய்ய மாட்டார். அவர்களுக்கு வேதனையான தண்டனை உள்ளது. விபச்சாரம் செய்யும் முதியவர், பொய் சொல்லும் அரசர், பெருமை கொள்ளும் ஏழை. விபச்சாரத்தின் பாவம் சில நேரங்களிலும் இடங்களிலும் மேலும் கடுமையாகிறது. உதாரணமாக, மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் போன்ற புனித இடங்களில் விபச்சாரம் செய்வது அதன் குற்றத்தை அதிகரிக்கிறது. அதேபோல் ரஜப், துல்ஹிஜ்ஜா போன்ற புனித மாதங்களில் செய்யப்படும் பாவமும் மிகவும் கடுமையானது. அல்லாஹ் கூறினான், மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வின் புஸ்தகத்தில் 12, அதில் 4 புனித மாதங்கள். அவற்றில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யாதீர்கள். விபச்சாரத்திற்கு வழிவகுக்கும் அனைத்து விஷயங்களையும் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பேச்சு, தொடுதல், தனியாக சந்திப்பது, இவையெல்லாம் ஷைத்தானின் கண்ணிகளாகும். அல்லாஹ் கூறினான், ஷைத்தானின் பாதங்களை பின்பற்றாதீர்கள். சிலர் நினைப்பார்கள், நான் ஒரு பார்வை மட்டுமே பார்த்தேன் அல்லது ஒரு பேச்சு மட்டுமே. ஆனால் இந்த சிறிய விஷயங்கள் பெரிய பாவத்திற்கு வழிவகுக்கும். நண்பர்களே, விபச்சாரத்தையும் அதற்கு வழிவகுக்கும் விஷயங்களையும் தவிர்க்க முயற்சிப்போம். கண்களை தாழ்த்துவோம், மனதை தூய்மையாக்குவோம், அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவோம். இந்த அறிவு அனைத்து முஸ்லிம்களுக்கும் பயனளிக்க இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.